வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அண்ணா ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டோரியை தந்திருக்கேன். அந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா நிச்சயம் டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவீங்க. அது என்னன்னு தெரியும் ஆசையா இருக்கா? இந்த வீடியோ முழுசா பாருங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. முதல்ல ஒருத்தர் மீட் பண்ண, அவர் என்ன சொன்னார்னா, டிவி கேக்கு நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணி வீடியோ போற, டிவி கே ஜெயிக்காது தம்பி, டிஎம்கே தான் ஜெயிக்க போகுதுன்னு சொன்னார். நான் கேட்டேன், ஏன் டிவி கே ஜெயிக்காது? ஒரு காரணம் சொல்லுங்க. நான் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், டிவி கேக்கு ஓட்டு போட மாட்டேன் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, டிஎம்கேக்கு 21 கூட்டணி இருக்கு, டிவி கேக்கு ஒரு கூட்டணி கூட இல்லையப்பா, எப்படிப்பா ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு நான் என்ன பதில் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் சொன்ன பதில் கரெக்டா இருந்தா டிவி கேக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்னன்னு கேட்கலாமா? நான் சொன்னேன், நம்ம வெள்ளக்காரங்கிட்ட மாட்டிட்டு இருக்கப்போ காந்திஜி சொன்னாரு, அமைதியா போராட்டம் பண்ணலாம், அப்பதான் சுதந்திரம் கிடைக்கணும். நேதாஜி நம்ம சொன்னாரு, அமைதியா போராட்டம் பண்ணிட்டு இருந்தா இந்த வெள்ளக்காரங்க நம்ம மேல ஏறி ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பாங்க, ஏன் கிட்ட விடுங்க, அவங்கள அடிச்சு ஓட விடுறேன், எப்படி சுதந்திரம் கைக்கு வருது மட்டும் பாருங்கன்னு நேதாஜி காந்திஜி கிட்ட சொன்னாரு. காந்திஜி ஒத்துக்கல, இல்லப்பா அதெல்லாம் நான் சரியா வராதுன்னு. ஆனா நேதாஜி கேட்காம இளைஞர் கூட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு வெள்ளைக்காரனை அடிச்சு ஓட விட்டாரு. வெள்ளைக்காரனே நேதாஜியை பார்த்து, நம்ம இளைஞரை பார்த்து பயந்தான். பயந்துட்டு அவனே எடுத்தாந்து சுதந்திரத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நேதாஜியும் அவர்கிட்ட இந்த இளைஞர் கூட்டமும். இப்ப நம்ம நாட்டில் நடக்கிற அநியாயத்தை ஒவ்வொரு இளைஞர்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை கூட்டணி இருக்கிறது முக்கியம் இல்ல, எத்தனை உண்மையான மக்கள் நம்ம தளபதி பின்னாடி நிக்கிறாங்கன்னா முக்கியம். இளைஞருங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, தாய் குழந்தைங்க இருக்காங்க. இந்த கூட்டணியை விட அந்த 21 கூட்டணி பெருசா அப்படின்னு அவர் நான் கேள்வி கேட்டேன். அவருக்கே டிக்குன்னு நெஞ்சு பிடிச்சிட்டு, எப்படி தம்பி இப்பெல்லாம் யோசனை பண்றேன்னு கேட்டார். உண்மையதானே சொல்றேன், நீங்க பாருங்க ஏப்ரல் 23 யாருக்கு ஓட்டு அதிகமா விழுது, யார் சிஎம் ஆக போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தர் மீட் பண்ணேன். அந்த ஸ்டோரி சூப்பரா இருந்துச்சு. என்னன்னா, ஒரு கேரளா பையன், அண்ணா லிஃப்ட் கொடுக்குறீங்களா கேட்டா, நான் லிஃப்ட் கொடுத்து கூட்டி போய் விட்டுட்டேன். அப்ப அந்த பையன் சொன்னா, அண்ணா நான் உங்களை இன்ஸ்டாகிராம்ல பாத்துருக்கேன். அப்படியே தம்பி சூப்பர், எனக்கே தெரியாம ஒண்ணு பாத்திருக்கியான்னு. அப்ப அந்த பையன் சொன்னா, நீ டிவிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்கன்னா, கேரளால வந்தா மோகன்லால் மம்முட்டி எல்லாம் பெரிய ஆள் கிடையாதுன்னா, தளபதி தான் பெரிய ஆளு, தளபதிக்காக நான் இன்னும் என்ன பண்ணுவானா அப்படின்னு சொன்னான். சூப்பர் தம்பி, உன்ன மாதிரி எங்க நாட்டிலயும் ஆளுங்க தளபதிக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் அவர் வளர்ச்சி பிடிக்காம, சில பேர் உண்மை தெரியாம தப்பான ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் நிச்சயம் மாறுவாங்க, டிவிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னேன். அப்ப என் மனசுக்குள்ள இருந்து தோணுச்சு, அதர் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு மனுஷன் நம்ம தளபதி புகழ் தெரியுது, ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற சில பேருக்கு நம்ம தளபதி வேலையை தெரியாம குறை சொல்லிட்டு இருக்காங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சு ஓட்டு போடுங்க. இது யாருக்கு குறை சொல்றதுக்காக இந்த வீடியோ போடல. அன்னைக்கு நேதாஜி எடுத்ததை இன்னைக்கு நம்ம தளபதி கையில் எடுத்திருக்காரு. இளைஞர் இருக்கிற வரை எவனாலையும் தமிழ்நாட்டை ஒன்றும் பண்ண முடியாது. வெற்றி நிச்சயம். 23 ஓட்டு போட மறந்துடாதீங்க. வீட்டுல இருக்காதீங்க, ஓட்டு போட போங்க. முக்கியமா 100% ஓட்டு இதுவரை ரெக்கார்டே கிடையாது. அந்த ரெக்கார்டை இந்த எலெக்ஷன்ல நம்ம காட்ட போறோம். காட்டுவோமா? உறுதியா? வெற்றி நிச்சயமா?